அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவில்களில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் நாள்தோறும் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு அதிசயம், இது ஏன் இன்னைக்கு நடக்குது, இது இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தினந்தோறும் ஒரு அதிசயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் தாங்க மேல்மருவத்தூர் கோவில். அதாவது மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி அம்மன் நிகழ்த்திய அதிசயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமாக உண்டு. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி கோவிலுடைய புற்று மண்டபத்தில் இருக்கக்கூடிய புற்றுல இன்னைக்கும் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதா ஒரு மிகப்பெரும் நம்பிக்கை இருந்து வருது. இந்த மண்டபத்தில் இரவு நேரத்தில் தங்குறவங்களுக்கு பாம்பனுடைய உருவில் அன்னை பராசக்தி காட்சி கொடுப்பார் என்றும் அது மிக பெரும் அதிசய நிகழ்வாகவும் சொல்லப்படுது. புற்று மண்டபத்தின் வலப்பக்கம் சப்த கன்னியர் சன்னதியும் இருக்குங்க. இது 1974 அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாகவே அம்மன் அப்படின்னா ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷமான திருவிழாக்கள் நடக்கும். அந்த வகையில் இந்த அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் ஆடிப்புறத்தின் போது இங்கு வந்து அங்க பிரதர்ஷனம் செய்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்து ஆடி வெள்ளி இந்த நேரத்துல எல்லாம் ரொம்ப சிறப்பாக இந்த கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் சிகப்பு நிற ஆடை அணிந்து வரக்கூடிய பக்தர்களினுடைய வருகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமானதாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆதி பராசக்தி தாயே போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க. கண்டிப்பாக அந்த மேல்மருவத்தூர் அம்மனை மனதார நினைத்து இப்படி பதிவிட்டு ஒன்று வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் இது போல் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு மாலை அணிந்து இருமுடி எடுத்துக்கொண்டு போன அனுபவம் இருக்குது, அல்லது அது இந்த வருடம் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனாலும் அதையெல்லாம் நம்ம சரியான முறையில் தீர்க்கணும் அப்படின்னா ஒரு சிறந்த ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கலாம். அந்த வகையில் நல்ல ஒரு பெரிய பெரிய விஐபிஸ் கூட ஜோதிட பலன் சொன்ன வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. நாம் இப்போது மேல்மருவத்தூர் அம்மனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல இந்த அம்மன் தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கிட்டாங்க, எந்த ஆண்டு எந்த நாளில் எப்படி தன்னை சுயம்புவாக வெளிப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கதையே ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்குங்க. அதாவது இந்த அம்மன் தன்னை 1966 நவம்பர் மாதம் 28 தமிழகத்தில் வீசிய புயல் காற்றால் வேப்ப மரம் வீழ்ந்திருக்கு. அதன் அடியில் இருந்த புற்று கரைந்து சுயம்பு வெளிப்பட்டிருக்குங்க. வரலாறு இது சொல்லுது. தெய்வம் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்ட ஒரு விஷயம்தான் தெய்வ முகூர்த்தமே சுயம்பு அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போது கருவறை உள்ள இடத்துல தான் புற்று ஒன்று இருந்திருக்கு. அந்த புற்றிலிருந்து தான் சுயம்பு ஒன்று வெளிப்பட்டிருக்குங்க. அதாவது கருவறையின் வலப்புறத்தில் தனியாக புற்றை அமைத்து கொள்கிறேன் என கூறி அவ்வாறே அமைத்து கொண்டாங்களாம். பக்தர்களை காப்பதற்கும் தீயவர்களை தண்டிப்பதற்கும் நான் நாக வடிவில் உரைகிறேன் என கூறி அன்னை புற்றில் நாகமாக உரைவதோடு சிலருக்கு காட்சியும் கொடுத்ததாக சொல்றாங்க. அதாவது அந்த அன்னை இங்கு பாம்பு வடிவில் இருக்காங்க அப்படின்னும் அந்த பாம்பு நாகமானது சிலருக்கு மட்டும்தான் காட்சி கொடுக்கும் என்று சொல்றாங்க. நீங்க இது போல அதிசய காட்சியை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த புற்றை வலம் வருவது நவகிரக சன்னதியை வலம் வருவதுக்கு சமம் அப்படின்னே சொல்லலாங்க. அன்னை அன்றிலிருந்து இன்று வரை இங்கே தான் அமர்ந்து அருள்வாக்கு நல்கி வராங்க. 1974 புற்று மண்டபத்தில் புட்டு மண்டபம் தனியாக நிறுவப்பட்டிருக்கு. அதே ஆண்டு சப்தமாதர் சன்னதியும் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை புதுமையாக செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக பெண்களே அங்கு சென்று வழிபாடு அதாவது கருவறைக்கு சென்று பூஜை செய்வது கூட நடக்கும். அன்னையினுடைய அருள்வாக்கு ஆணைப்படி 1974 சித்தர்பீடத்தின் முகப்புல ஓம் சக்தி மேடை நிறுவப்பட்டிருக்கு. அன்னையினுடைய சூலமும் அதிலிருந்து ஓம் சக்தி என்றும் ஒரு மூல மந்திரம் தனி மேடையில் நிறுவப்பட்டிருக்குதுங்க. இது ஓம் சக்தி மேடை அப்படின்னே சொல்கிறாங்க. இதனை
மும்முறை வலம் வந்த பிறகே ஆலயத்துக்குள்ளே நம்ம போகணும். அன்னையினுடைய கட்டளை அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இங்கு நவக்கிரகங்களுக்கு தனியாக சன்னதி கிடையாது. நவக்கிரகங்கள் அனைத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய பரம்பொருளாக இருப்பவள் அன்னை ஆதி பராசக்தி. ஆதலால் இங்கு நவக்கிரகங்களுக்கு என தனியாக சன்னதி கிடையாது. அதற்கு பதிலாகவே ஓம் சக்தி மேடை அமைக்கப்பட்டிருக்கு. சுயம்புவை வெளிப்படுத்தவே மரம் வீழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுயம்புவின் பேராற்றலை அறிவுறுத்தவே அதனுடைய மேலிருந்த வேம்பு இன்சுவை கொண்ட பாலை வழங்கி இருக்கு. அந்த வேப்ப மரத்தின் சிறப்புக்கு சுயம்பு காரணமானது அப்படின்னு சொல்றாங்க. சுயம்புவின் பெருமையை தெரிந்து கொள்ள மரம் காரணமாயிற்று என்றும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு அடிகளாருடைய பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வியப்பை ஏற்படுத்தும் வகையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சித்தர்படத்தில் கருவறைக்கான கால்கோள் விழா எடுக்கப்பட்டது 19/1/1977 பக்தர்கள் அருள்வாக்கு கேட்பதற்கு குவிய தொடங்கி இருக்காங்க. இதன் காணிக்கையை கொண்டே கட்டிடப் பணிகளை அதற்கு பிறகு தொடங்கி இருக்காங்க. இந்த சித்தர் பீடத்தின் கருவறை விமானத்தின் பெயர் சர்வ காமியம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சர்வ காமிக்கம் என்று சொல்லப்படுது. இது 2 நிலைகளை கொண்டிருக்குங்க. 4 மகா நாசிகளும் 8 அல்ப நாசிகளும் 8 சிம்மங்களும் அஷ்டலக்ஷ்மிகளும் கொண்ட மேல்முகப்பு உடையது. அர்த்த மண்டபத்தோடு கர்ணக்கூட்டம், பஞ்சரம், முகராலை முதலிய அங்கங்கள் இங்கு கொண்டிருக்கப்பட்டது. மேலும் கருவறையை சுற்றி பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி ஆகிய மூவரும் கருணை பெருக்கோடு புன்முறுவல் பூத்தவாறு அமர்ந்திருக்காங்க. அர்த்த மண்டபத்தில் துர்க்கையும் விநாயகரும் வீற்றிருக்காங்க. சித்தர் பீடத்தை சுற்றி 21 சித்தர்கள் உருவமற்ற சிலை வடிவில் வீற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. சித்தர்கள் இங்கு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு முக்கிய விஷயமா சொல்லலாம். இவர்களுக்கும் இங்கு பூசை செய்யப்படுகிறது. கருவறை முன்முகப்பின் மேலே அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்க அவருக்கு இருபுறமும் கலைமகளும் திருமகளும் சேவை செய்யும் திருக்கோலத்தில் தாங்கி இருக்கிறாங்க. கருவறையின் இடதுபுற வேப்ப மரம் தல விருட்சமாக அமைந்திருக்கு. புற்று மண்டபத்தின் பின்புறம் நாகப்பீடம் அமைந்திருக்கு. நாகதோஷம் உள்ளவங்க இங்கு எலுமிச்சப்பழ விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க. அருள்வாக்கில் அம்மாவிடம் பாமரர்களுக்கும் எளிய நிலையில் உள்ளவர்களுக்கும் நெஞ்சில் நிறுத்தி வழிபடுவதற்கு இலகுவாக உருவ அமைப்பில் சிலை அமைத்து தாருங்கள் அப்படின்னு கேட்டதற்கு இணங்க அன்னை சிலையாக அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த சிலை எப்படி அமைய வேண்டும் அப்படின்னா அந்த அன்னையை வெளிப்படுத்தினாங்க என்று கூட ஒரு தகவல் சொல்லப்படுது. 36 அடி அங்குல உயரத்தில் அன்னையனுடைய உருவம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் அன்னை தாமரை பீடத்தில் இருக்கிறாங்க. வலது காலை மடக்கியும் இடது காலை ஊன்றியும் அமர்ந்திருப்பாங்க. இந்த அம்மன் இடக்காலை ஊன்றி இருப்பது அனைத்திலுமே முதன்மை தத்துவம் பெற்றவள் ஆதிபராசக்தி என்பதை காட்டுகிறது. அன்னை தன்னுடைய வலக்கரத்தில் தாமரை மொட்டு ஒன்றை ஏந்தி இருக்காங்க. இடக்கரத்தை சின்முத்திரை காட்டக்கூடிய நிலையில் வைத்திருக்காங்க. அன்னையினுடைய திருமுடி மேலே நோக்கி கட்டப்பட்டிருக்கு. அன்னை சுயம்புக்கு பின்புறம் சிலை வடிவில் அமைந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வராங்க அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் இங்கு அம்மன் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, முக்கியமாக நம்ம மேல்மருவத்தூர் கோவிலுக்கு எதற்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்லி, சூனியம் முதலானவற்றால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கோவிலுக்கு வழிபடும்போது கண்டிப்பாக அதிலிருந்து விடுதலை பெறுவாங்க, விடுவிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. அதே போல் பத்ரகாளி கோயிலை அமைத்து கொடுத்துருக்காங்க தனியாக. மேலும் இப்படி ஒரு சிறப்பை கொண்ட இந்த கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மேல்மருவத்தூர் கோவிலுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை திருச்சிராப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து 45 மேல்மருவத்தூர் என்னும் ஊரில் அமைந்திருக்கு இந்த கோவில். சென்னை 92 கிலோமீட்டர் இருக்கும் மற்றும் விழுப்புரத்திலிருந்து 54 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது. இதிலிருந்து சென்னைக்கு செல்லவும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களான திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற ஊர்களுக்கு செல்ல நிமிடத்திற்கு ஒரு பேருந்தும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் மேல்மருவத்தூர் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் அனைத்துமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மேல்மருவத்தூர் கோவில் பற்றிய நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
நன்றி விவோஸ்.